ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைக்கீரையில் ஒரு 2 விதமான டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். ஒன்று வந்து அரைக்கீரையில் சட்னி, ஒன்று வந்து அரைக்கீரையில் சாதம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டை உரித்து போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் உரித்து போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்க்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே நான் அரைக்கீரையை நல்லா அலசிட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அரைக்கீரையில் சட்னி யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சுண்டைக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதில் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறணும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காவை வந்து ஒரு 3 தேங்காய் பத அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்ச கீரையை அதில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான அரைக்கீரை சட்னி ரெடி. அடுத்தது கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா நான் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அரைக்கீரையை ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து. இந்த சாதம் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம். ஒரு முட்டை ஆம்லேட்டு தொட்டுக்க இருந்தால் போதும். கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சாதம் வந்து ஒரு 2 கரண்டி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கீரை சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.